பார்வதி மகாகாளியா உருமாறி இருக்காங்க பண்டாசுரன் பண்ண வேலைனால கோவப்பட்டு. இதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல என்னோட வாரிசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்ரோஷமா அவனை தேடிட்டு போக, இங்க அக்னி தேவன் ஓடுற இடத்துல பண்டாசுரன் அவனை துரத்திட்டே போறான். நீ எங்க போனேனாலும் உன்னையும் அந்த வாரிசையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனும் துரத்திட்டு போக அந்த இடத்துக்கு காளியும் வர்றாங்க. அடுத்த காட்சியில தாரகாசுரனை காமிக்கிறாங்க. அவன் எல்லா தேவதையர்களையும் நான் அழிச்சிருவேன், என்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது, உங்களுக்கு கழிவு ஆரம்பமாச்சுன்னு அவன் பாட்டு கத்திக்கிட்டே அவங்கள தாக்க போக திடீர்னு ஒரு பெரிய தாக்குதல் கீழே விழுகிறான். திரும்பி பார்த்தா அங்க நாராயணன் விஸ்வரூபம் எடுத்து ரொம்ப கோபமா நின்றுட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சரஸ்வதி, லட்சுமி, பிரம்மா எல்லாருமே சொன்ன கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, தாரகாசுரனுக்கு அதை பார்த்தது பயம் வந்துருச்சு போல இருக்கு. அதனால விஷ்ணு என்ன பண்ண போற, மகாதேவரை வரத்தே அழிக்க போறியா அப்படின்னு கேட்டதும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, ஆனா ஒன்ன நான் தடுத்து நிறுத்தத்தான் போறேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அவரோட கதாயத்தை தூக்கி அவன் மேல எரிய அந்த தாக்குதல்ல தாரகாசுரன் பின்னாடி போய் விழுகிறான். அவன் விழுந்து எந்திரிக்கிறதுக்குள்ள சும்ப நிசுமன் அங்க வந்தாச்சு. இவனு கொஞ்சம் கூட யோசிக்காம தாரகாசுரன் நல்லா தான் தாக்குனேன், ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க சும்மன் சொல்றான் பார்வதி தேவியோட வாரிசு படம்ப அக்னி அங்க இருந்து பாதுகாப்பா எடுத்து போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு அங்க நடக்கிற விஷயத்த அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பண்டாசுரன் அவனை துரத்திட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, நீங்க போய் அதை தடுக்கலாம்ல அப்படின்னு தாரகாசுரன் சொல்ல, நான் சொன்னது முழுசா கேளு, பண்டாசுரனுக்கு பின்னாடி மகாகாளியும் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க இங்க எல்லாருமே சமைச்சு பாக்குறாங்க. இவன் சும்மன் சிரிச்சுட்டே சொன்னதுல தாரகாசுரன் கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. ஏன்னா தாரகாசுரனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னதுமே அவன் அது சாதாரணமாக தான் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அவனை தாரகாசுரன் சொல்றான், உங்க 2 பேரோட அழிவு மகாகாளினால தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க இங்க இருந்து சண்டையை பாருங்க, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றான். நான் போய் பண்டாசுரனுக்கு உதவி பண்றேன், நீங்க சண்டையை தொடர்ந்து செய்யுங்க, என்னோட அழிவு காரணமா இருக்கக்கூடிய அந்த முடிவுக்கு முடிவு கட்டுறேன், அந்த குழந்தை உருவமா மாறதுக்கு முன்னாடி அதை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ வில்லன் சைட்ல இருந்து ஒரு ஆள் கிளம்பியாச்சு. தாரகாசுரன் சொல்லிட்டு இங்க கிளம்பிடுறான். அந்த பக்கம் லட்சுமி நாராயணன் கிட்ட சொல்றாங்க, நீங்க போங்க, போய் அந்த குழந்தையும் தாயையும் காப்பாத்துங்க, என்ன நம்புங்க, நான் உங்களோட நாராயணியான நான் உங்களை சங்கடத்துல ஆழ்த்த மாட்டேன், நான் இங்க பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னதும் நாராயணனுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட மனைவி பிரச்சனை சமாளிச்சுக்கோ அப்படிங்கிற நம்பிக்கையோட அவரும் அங்க இருந்து கிளம்ப, இவங்க 2 பேரையும் பார்த்து சரஸ்வதி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் எங்க போனீங்கனாலும் பெண்களை தான் எதிரியாக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போமா அவங்க 2 பேருமே சும்மனை தாக்குறாங்க. அடுத்த காட்சியில இங்க அக்னி தேவனை பண்டாசுரன் துரத்திட்டு போறான் இல்லையா, அந்த இடத்துல பண்டாசுரன் அக்னி தேவனுக்கு ரொம்ப பக்கமா வர்றான். ஆனா பத்திரகாளியோட ஆக்ரோஷமான சத்தம் கேட்டுதான் அவன் அங்கேயே அப்படியே நின்றான். திரும்பி பார்த்தா காளி அவன் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. காளி பண்டாசுரன் கிட்ட, நான் நினைச்சா உன்னை மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சத்தை கூட சாம்பலாக்க முடியும், உன்னோட முடிவை நீயே தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொன்ன எந்த ஒரு வார்னிங்குமே அவன் ஒரு பொருட்டாவே நினைக்காம அவங்களை ரொம்ப கெத்தா தான் பார்த்துட்டு நிக்கிறான். ஆனா அதே நேரம் குகையில இருக்க சிவன் கண்களை திறந்துடுறாரு. கண்களை திறந்து பாக்குற சிவனுக்கு அங்க வெளியே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. பார்வதி காளியா மாறினது முதற்கொண்டு சிவனுக்கு தெரிய, அவர் அதே கோவத்தோட அவரும் வெளியே வர்றாரு. சிவன் வெளியே வந்ததை பார்த்ததுமே தேவர்கள் எல்லாருமே அங்க அவர் முன்னாடி வணங்கி நின்னுட்டு, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் பண்டாசுரங்களால தடுக்க முடியல அப்படின்னு சிவன் சொல்றாரு. பண்டாசுரன் ஒரு தாயோட சாபத்தை வாங்கியிருக்கான், மகா காளியோட கோவத்தை அவன் நிச்சயமா எதிர்கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில பண்டாசுரனும் காளியும் இருக்கிறத காமிக்கிறாங்க. பண்டாசுரன் சொல்றான், உன்னால என்ன அழிக்க முடியாது, ஏன்னா மகாதேவரோட கோப கனல்ல இருந்து வந்தவனா, என்ன அவராலே அழிக்க முடியாது, அவரோட திருசூலத்தாலேயோ இல்ல மகாவிஷ்ணுவோட சக்கரத்தாலேயோ இல்ல மகா காளியாலேயோ உன்னாலே கூட அழிக்க முடியாது அப்படிங்கிறான் பண்டாசுரன். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.